தேவஜனமே, இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 33வது நாள் தியானத்துக்கு உங்களை நான் வரவேற்கின்றேன். நாம் ஜெபிப்போமா? என் ஆண்டவராகிய கர்த்தாவே, நீர் நல்லவர். இன்னுமாக இயேசுவை போல வளர இந்த தியானம் கூட உதவி செய்ய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய வேணும் என்று மீட்பரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென். யோவான் 18வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 40வது வசனத்தை நாம் வாசிக்கணும். அதற்கு முன்பதாக நான் புதிதாக முந்தானித்து கற்றுக்கொண்ட ஒரு உண்மையை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசிக்கிறேன். யோவான் 13க்கு நம்ம திரும்பி போகணும். நேரம் இருந்தால் அதை பாருங்க. என்ன சூழ்நிலை? இயேசு கிறிஸ்து சீசருடைய கால்களை கழுவி விட்டு அந்த இரவு உணவில் கலந்து கொள்கிறார். கலந்து கொள்ளும் பொழுது தன்னுடைய மனதில் ஒரு பெரிய ஒரு குழப்பம். வாய் திறந்து சொல்லுகிறார், உங்களில் ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான். அதை சொன்ன உடனே எல்லாருக்கும் பெரிய ஒரு குழப்பம். யாரா இருக்கும்? யோவான் சுவிசேஷகன் எப்பொழுதும் இயேசுவின் மார்பில் சாய்ந்து இருக்கிறவன், ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவன். அவன் கேட்கிறான், யாரையா இதுன்ட்டு. இயேசு சொல்றாரு, யாரிடத்துல இந்த அப்பத்தை அந்த தொட்டு யாரிடத்துல கொடுக்கிறேனோ அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தை பிச்சு அந்த டிஷ்ல தொட்டுட்டு யூதாஸ் காரியோத்துக்கிட்ட கொடுக்கிறார். வேதம் சொல்லுகின்றது, யூதாஸ் காரியோத்து வாங்கின உடனே, அது சாப்பிட்ட உடனே சாத்தான் அவனுக்குள் சென்றானாம். இயேசு கிறிஸ்து ஒரு வார்த்தை வெளிப்படையாக சொல்லுகிறார். இது யூதாஸ் காரியோத்து என்ன சொல்றாரு தெரியுங்களா? எதை நீ செய்ய போகின்றாயோ அதை சீக்கிரமாக செய். இப்ப இந்த கேள்வி என்னன்னா, யாரிடத்தில் இயேசு பேசினார்? யூதாஸ் காரியோத்தோடு கூட பேசினாரா, இல்ல அவனுக்குள் இருந்த சாத்தானோடு கூட பேசினாரா? நீ ஒழுங்காக கவனித்தால் அந்த வசனம் என்ன சொல்லுது? யூதாஸ் காரியோத்து எடுத்த உடனே, அந்த அப்பத்தை எடுத்த உடனே பிசாசானவன் அவனுக்குள் சென்றானாம். சோ இயேசு கிறிஸ்து யார் இடத்துல பேசினா தெரியுங்களா? பிசாசோடு கூட பேசுகிறார். என்ன சொல்றாரு? நீ செய்ய வேண்டிய காரியத்தை செய். அர்த்தம் என்ன தெரியுங்களா? பிரைஸ் காட். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிசாசு கிட்ட, நீ திட்டமிட்ட அந்த பயங்கரமான திட்டத்தை நிறைவேற்ற உனக்கு பெர்மிஷன், உனக்கு இடம் கொடுக்கிறேன், உனக்கு பெர்மிஷன் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். பிசாசானவன் செய்வதற்கு எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்து பெர்மிஷன் கொடுத்தாதான், இடம் கொடுத்தால்தான். ஒரு சில வசனங்களை வாசிப்போமே. லூக்கா 4வது அதிகாரம் 35வது 36வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? இயேசு சொல்றார், அந்த பிசாசு சொல்றார், அமைதியா இருந்து இவனை விட்டு வெளியே போ என்று சொல்லும் பொழுது அந்த பிசாசு, அந்த அசுத்த ஆவி அவனை விட்டு போகின்றது. மார்க் 1வது அதிகாரம் 27வது வசனத்துல ஆலயத்துல இது நடக்குது. மக்கள் ஆச்சரியப்பட்டு, இவர் பிசாசு அசுத்த ஆவிகளோடு கூட பேசி அதட்டுகிறார். அந்த பிசாசு கீழ்ப்படுகின்றது. யாக்கோபு 2வது அதிகாரம் 19வது வசனத்துல அவர் சொல்றாரு, தேவன் ஒருவர் என்று நம்புறாயா? நம்பினால் நல்லது. ஏன் தெரியுமா? பிசாசுகளும் அதை நம்பி நடுங்குகின்றது. லூக்கா 10வது அதிகாரத்துல 17வது வசனத்திலிருந்து 19வது வசனம் வரை இயேசு கிறிஸ்து சீசரிடத்துல என்ன சொல்றார் தெரியுமா? எல்லா அதிகாரங்களும், எதிரி மேல் எல்லா அதிகாரமும் உனக்கு கூட கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தேவஜனமே, அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து இடம் கொடுத்ததுனாலதான், இயேசு கிறிஸ்து பெர்மிஷன் கொடுத்ததுனாலதான் பிசாசானவன் தன்னுடைய அழிவுக்கு ஏதுவான திட்டத்தை செய்ய ஆரம்பித்தான். என்ன அர்த்தம் நமக்கு? நீ அறிந்து கொள்ள வேண்டும் தேவஜனமே. எப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள் நீ இருந்தாலும், எப்படிப்பட்ட அழிவு உனக்கு கண் முன்னுக்கு இருந்தாலும், எப்படிப்பட்ட பிரச்சனைக்குள் நீ சென்று கொண்டிருந்தாலும், உன் இயேசு இடம் கொடுத்தால் ஒழிய, பிரைஸ் காட், பிசாசானவன் உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் தெரியுமா? உன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ராஜரீகம் செய்து கொண்டிருக்கும் ராஜாவாகவே இருந்து கொண்டிருக்கின்றார். கர்த்தாதி கர்த்தராகவே இருந்து கொண்டிருக்கின்றார். பிரைஸ் காட். இன்றைக்கு சீக்கிரமாக ஒரு சில காரியங்களை பார்த்து விடுவோம். பிலாத்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க இயேசுவை. பிலாத்து கொண்டு வராங்க. பல காரியங்கள் கேட்ட உடனே டக்குன்னு ஒரு கேள்வி கேட்கிறான். சத்தியம் என்றால் என்னன்னு கேட்கிறான். இயேசு அங்க நிக்கிறாரு. சத்தியம் என்னன்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் தங்கியிருந்தானா, சத்தியத்தின் சாட்சியா இருக்கின்ற இயேசு சொல்லி இருக்கலாம். ஆனா பதில் கேட்கறதுக்கு அவனுக்கு நேரம் இல்லை. கேள்விகள் கேட்கலாம்,
சரியான கேள்வி சரியான இடத்துல கேட்கணும், சரியான பதில் வரும். சத்தியம் நானே சத்தியம் என்று சொன்ன இடத்துல சத்தியம் என்னன்னு கேட்டவன் பதில் கேட்கறதுக்கு நேரம் இல்ல, போயிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ ஜனமே, இந்த உலகத்துல கொஞ்சம் வாசித்து பார்த்தா எத்தனையோ விதமான சத்தியங்கள் உண்டு. ஒரு சத்தியம் இல்ல, பல சத்தியங்கள். ஒரு சத்தியம் என்ன சொல்றது தெரியுங்களா? கலாச்சாரத்தின் அடிப்படையிலையும் உன்னுடைய மாம்ச ரீதியின் அனுபவத்தின் படியும் சத்தியத்தின் எடுத்துக்கொள். சோ ஒருத்தன் அவனுக்கு எது பிரியமோ, எந்த காரியம் அவன் செய்கின்றானோ அது அவனுக்கு சத்தியமாய் போகின்றது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த சத்தியத்தை அவன் மாற்றிக்கொள்ளலாம். தெரியுதுங்களா? Praise God. அது அவன் இந்த கலாச்சாரத்துல இது சத்தியம் அவனுக்கு, இன்னொரு கலாச்சாரத்துல இன்னொரு சூழ்நிலைக்கு போன அது இன்னொரு சத்தியம். Praise God. இன்றைக்கு கூட 10 கற்பனைகளை பார்த்து சில சபைகளும் விசுவாசிகள் சொல்றாங்க, இது பழைய ஏற்பாட்டு கற்பனைகள், இது இன்றைக்கு அத்தியாவசியம் அல்ல, இது அவுட் ஆஃப் டேட், எக்ஸ்பைரி டேட் வந்து போயிடுச்சு, அதனால வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் தேவ ஜனமே அறிந்துகொள், இவ்வளவு 4000 ஆண்டுகளுக்கு முந்தி வந்த அந்த சத்தியம் இன்றைக்கும் விசேஷமாக இன்றைக்கு மிகவும் தேவை உள்ளதா இருக்கின்றது. ஏன் தெரியுமா? அந்த சத்தியம், அந்த 10 கற்பனைகள் மாறவே இல்லை. அதனுடைய கலாச்சாரம் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதனுடைய அனுபவம் மாறினாலும், மனிதனே மாறினாலும், கர்த்தர் சொன்ன வார்த்தை, கர்த்தர் கொடுத்த கற்பனை மாறாதவே இருக்கின்றது. Praise God. என் ஆண்டவராகிய தேவன் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை கொடுத்து இந்த கற்பனைகளை கை கொள்ளுகிற மட்டுமல்ல, சத்தியத்தின் தேவனாய் இருக்கும் இயேசு கிறிஸ்துவுக்குள் நாம் கீழ்ப்படிந்து இயேசு கிறிஸ்து கொடுக்கும் சத்தியத்துக்குள் நாம் வேரூன்றி வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கேள்விகள் கேட்கிறேன். பரிசேயர்களுக்கு சத்தியம் என்ன? இந்த சூழ்நிலையில பரிசேயர்கள் சத்தியம் என்ன? ஒரே சத்தியம், இயேசு எங்களுடைய விசுவாசத்தையும் எங்களுடைய பாரம்பரியத்தையும் கெடுக்கிறாரு, அவர் இருக்கக்கூடாது, அவரை கொல்லணும். அதான் அவங்களுடைய சத்தியம். ரோம அரசாங்கத்துக்கு என்ன உண்மையான சத்தியம்? என்ன? எங்களுடைய பேரரசருடைய அவர் ஒரு தெய்வன், அவரை கும்பிடுவது. அதற்கு மேல எந்த சத்தியமும் இல்லை. இந்த திரளான மக்கள் வந்தாங்களே, அவங்களுடைய சத்தியம் என்ன? அந்த நேரத்துல அவங்களுடைய சத்தியம் என்ன? பராபாசை விடுவி, இயேசுவை அரெஸ்ட் பண்ணு. ஏன்? பராபாஸ் யாரு? தேச துரோகி, கொலைபாதகன், ஒரு குழுவை சேர்த்து அரசாங்கத்தை எதிர்த்தவன், அவன் பயங்கர கில்லாடி, அவன் தப்பு செய்தவன், அவனை வேணும்னு சொன்னாங்க. சில வேளைகள்ல மக்கள் சூழ்நிலையில பார்த்து தங்களுடைய உண்மைகளை வைக்கிறாங்க. நாம் எப்படி இருக்கிறோம்? கேள்வி கேட்கிறேன். ஒண்ணு, சத்தியம், எந்த சத்தியத்தை சார்ந்து வாழ்க்கையை நடத்துகிறாய்? உலக ரீதியில, கலாச்சாரத்தின் அடிப்படையில, உன்னுடைய அனுபவத்தின் அடிப்படையில சத்தியத்தை பார்க்கின்றாயா? இல்ல 4000 ஆண்டுகளும் வந்தாலும் மாறாதபடி இருக்கும் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சத்தியம், நானே வழி, நானே சத்தியம், அந்த சத்தியத்தை சார்ந்து உன் வாழ்க்கையை நடத்துறாயா? குழம்பி போகாதே. பல உண்மைகள் உன்னை இழுக்கும், ஏமாந்து போகாதே. சத்தியமா இருக்கும் இயேசு கிறிஸ்துவை சார்ந்து வேரூன்றி வளர கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. என் ஆண்டவராகிய கர்த்தர் சத்தியத்தின் பிரபு, சத்தியத்தின் தேவன், உம்மை நாங்கள் சார்ந்து எங்களுடைய வாழ்க்கை உம்முடைய சத்தியத்துக்குள் வைத்துக் கொள்ள கிருபை தாரும். மற்ற சத்தியங்கள் பொய் என்று வாழத்தக்க காட்டி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஆமென்.